ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். இன்றைக்கி நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான ரெட் சாயில் மண்ணாக இருக்கக்கூடிய, அதுவும் நல்ல தண்ணீர் வசதியுடன் ஒரு பண்ணை நிலம் வந்து நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்து உள்ளதுங்க. உங்களுக்கு தனி செப்பரேட் வழி இருக்குது. தண்ணியும் பார்த்திங்கன்னா செப்பரேட் தண்ணி பைப்லைன் கனெக்ஷனோட வித் ஃபென்சிங்கோட ஒரு நல்ல சூப்பரான டெவலப்பான ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதுவும் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனராக, கிணறு சர்வீஸ் இருக்கா, பக்கத்தில் வீடுக்கு ஏதாவது இருக்கா, வில்லேஜ் நியர்பையில் இருக்கா, பஸ் ரூட்டில் இருக்கா, கிளியர் டாக்குமெண்ட்டாக, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருவாங்க. நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு சூட் ஆகுதோ, உங்கள் பட்ஜெட்டுக்கு சூட் ஆகுதோ, எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசி லேண்டு வந்து பை பண்ணிக்கலாங்க, வாங்கிக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்ட், ஹவுஸ் ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் இல்லை விற்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். இல்லைனா நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க்கை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வந்து இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான சென்னை பீப்புள் தான் எல்லாருமே வாங்கி ஃபென்சிங் போட்டு ஃபார்ம் லேண்டு மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் பார்த்தீங்கன்னா சென்னை பீப்புள் தான். 95% எல்லாருமே பார்த்தீங்கன்னா சென்னை பீப்புள் தான் வாங்கி ஃபென்சிங் போட்டு அழகாக அவங்க வீக் டேஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நல்ல பெரிய பெரிய வீடாக கட்டி ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த லேண்டுக்கு ஜஸ்ட் நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வீடு கட்டி ஸ்விம்மிங் ஃபுல்லோட வந்து தனி ஸ்விம்மிங் ஃபுல்லு, ஃபென்சிங்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல வெல் டெவலப்பான ஏரியாங்க. ஸோ எவ்வளோ ஏரியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 75 சென்ட் இருக்குங்க, 75 சென்ட் இருக்குது, 3/4 ஏக்கர் வருங்க. ஏக்கரில் சொல்லணுன்னா 3/4 ஏக்கர் வரும். 75 சென்ட் இருக்குது. சிங்கிள் ஓனர் தாங்க, புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. உங்களுக்கு லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும். எந்த ஒரு கோஸு, ஜிக்ஸாக்கு அது மாதிரி எதுவுமே இல்லை. லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நீட்டு தான். உங்களுக்கு லேண்டு ஒரே ஸ்கொயர், ஒரே பாக்ஸாக தாங்க இருக்கும். இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நம்மளுக்கான செப்பரேட் வழி இங்கே இது. உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் வால்லேருந்து தான் நம்ம லேண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபென்சிங் இருக்குது பார்த்தீங்களா, கேட் போட்டு பில்லரு, கேட்டு, இந்த ஃபென்சிங் எல்லாமே நம்ம லேண்டில் தாங்க வரும். அந்த பில்லர்லேருந்து நம்ம லேண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஃபுல்லாக நம்மளோட ஃப்ரண்டேஜ் தாங்க. இந்த நீட்டுக்கு நான் இப்போ போய்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட லேண்டு தான். நல்லா லேண்டு பார்க்குறதுக்கே நல்ல க்ரீனிஷாக நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரு நேச்சுரல் ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா இந்த லேண்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே, இந்த லேண்டுக்கு உள்ளே நீங்கள் வந்தீங்கனாலே ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் ஃபீல் அது மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. ஊட்டியில் வந்து எப்படி நீங்கள் நேச்சுரல் ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கிளைமேட்டு, அதே மாதிரி நேச்சுரலாக வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேட் போட்டிருக்காங்க. செப்பரேட் கேட் போட்டு செப்பரேட் பைப்லைன் கனெக்ஷனோட வாட்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க உங்களுக்கு. ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து 90 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து 56 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து 23 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. 20 to 25 மினிட்ஸில் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல சூப்பரான லேண்டுங்க. ஃபென்சிங் போட்டிருக்காங்க, ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உள்ள பைப்லைன் கனெக்ஷன் இருக்குதுங்க. தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து பைப்லைன் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. மண் நல்லா சூப்பரான மண்ணுங்க. செப்பரேட் வழி உங்களுக்கு ஒரு 21 ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி வந்து செப்பரேட் வழி இருக்குது நம்மளுக்கு. அந்த மாமரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாமரத்துலேருந்து தான் நம்மளோட லேண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு வரைக்கும் வருங்க உங்களுக்கு. நல்ல சூப்பரான லேண்டுங்க. கிளியர் டாக்குமெண்ட்டு,
எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க. கிளியர் டைட்டிலோடு இருக்குது. சிங்கிள் ஓனர் தான். சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்ட சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. இப்போ இந்த பில்லரு இந்த கேட்டு நீங்கள் போடணுன்னாலே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மினிமம் வந்து 70,000 80,000 இல்லாமல் இது மாதிரி 2 பெரிய பில்லரு கேட்லாம் போடுறது ரொம்ப ரேருங்க. அதுவும் வித் ஃபென்சிங்கோடு இருக்குது. ஃபென்சிங் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பைப்லைன் கனெக்ஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடும் கட்டியிருக்காங்க. ஷெட்டு தெரியுது பாருங்கள். அது வந்து ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்தால் போனால் ஸ்டே பண்ணுறதுக்கு அது மாதிரி வந்து ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி இருக்குங்க உங்களுக்கு. அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து தேக்கு மரம் இருக்குங்க. ஒரு 30-35 தேக்கு மரத்துக்கு மேலே இருக்குது உங்களுக்கு. ஸோ அது எல்லாமே நல்லா சைஸான மரம் தான் தேக்கு மரம். மண்ணும் நான் உங்களுக்கு காமிச்சிருங்க பாருங்கள். நல்லா சூப்பரான மண்ணுங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லேண்டில் வந்து நீங்கள் வேர்க்கடலை எல்லாமே பயிர் பண்ணலாங்க. கரும்பாகட்டும், நெல் பயிர், வேர்க்கடலை, உளுந்து, எள் எல்லாமே போடலாம். அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினச்சினாலும் பண்ணலாம். இல்லை ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் லேண்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நல்ல நீர்வளமான லேண்டு உங்களுக்கு. நீங்கள் எது பண்ணாலும் கண்டிப்பாக இந்த லேண்டில் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சூப்பராக வருவாங்க. ஸோ வந்து டோட்டல் ஏரியா நான் சொன்ன மாதிரி 3/4 ஏக்கர் இருக்குங்க. இந்த லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெல் டெவலப்பான ஏரியாவில் தான் இப்போ நம்மக்கிட்ட லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன ஏரியா கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் நிறைய பேர் வந்து எனக்கு லேண்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து இந்த லேண்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு சின்ன ஏரியா வந்து ஒரு நல்ல சூப்பரான தனி ரோடு ஃபெசிலிட்டியோட, நல்ல செம்மண்ணோட, பைப்லைன் கனெக்ஷன், வாட்டர் ஃபெசிலிட்டியோட, ஃபென்சிங்கோட எல்லாம் டெவலப் பண்ண மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. அதனால் என்னோடய பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஆவரேஜான பட்ஜெட் தான், கம்மியான பட்ஜெட் தான். எனக்கு ஏரியாவும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 1/2 ஏக்கர் இல்லை 3/4 ஏக்கர், 1 ஏக்கருக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேக்கு மரம் இருக்குது, வேப்ப மரமும் இருக்குதுங்க. ஒரு 5-6 வேப்ப மரத்துக்கு மேலே இருக்குது. எல்லாம் நல்ல சைஸான வேப்ப மரம் தான் உங்களுக்கு. தேக்கு மரம் ஒரு 35 தேக்கு மரம் இருக்குது. உள்ள ஷெட்டு, வீடு, அட்டாச் பாத்ரூம் இருக்குது, ஃபென்சிங்கு எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி டெவலப் பண்ணணும், ஒரு சின்ன வீடு கட்டிவிட்டு நான் வீக் டேஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பர்மனெண்ட்டாக வந்து நான் இங்கேயே வந்து வீடு கட்டிவிட்டு இங்கேயே வந்து அக்ரிகல்ச்சர் மாதிரி பண்ணணும், நான் பர்மனெண்ட்டாக வந்து ஷிஃப்ட் ஆக போகிறேன், இங்கேயே வீடு கட்டிவிட்டு ஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடுக்கு மேலே இருக்குது, 3-4 வீடு இருக்குது உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இங்கேயே கூட வீடு கட்டிட்டு கூட ஸ்டே பண்ணலாங்க. எந்த ஒரு பயமும் இல்லை உங்களுக்கு. ஏன்னா பக்கத்துலேயே மாந்தோப்பு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் வீடு கட்டிகிட்ருக்காங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வீடு இருக்குது. நம்ம லேண்டுக்கு சைடில் பின்னாடி மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு கிட்ட வந்து இப்போ ஆக்டிவாக இருக்குதுங்க. 10 வீடுக்கு மேலே இருக்குது உங்களுக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபென்சிங் ஒழுங்கு அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்மளோட பவுண்ட்ரி தாங்க. ரெட் கலர் ஃபென்சிங் தெரிஞ்சது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்மளோட பவுண்ட்ரி தான். கண்டிப்பாக ஒரு நல்ல சூப்பரான லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டோட்டலாக வந்து எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் வந்து 24 லட்ச ரூபா சொல்கிறாரு ஃபைனலாக. ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ் ஜிஎஸ்டி NH 100 அடி பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 23 கிலோமீட்டர் தாங்க வரும். பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் தாங்க வரும். நம்ம வில்லேஜுக்கும் நம்ம சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்ரு தாங்க வரும். 400 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வில்லேஜ் இருக்குது உங்களுக்கு. மண் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா சூப்பரான ரெட் சாயிலான மண்ணுங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மண் வந்து நல்ல, நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா மண் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த லேண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. இப்போதைக்கு நான் வாங்கி வச்சுட்டு சின்ன வீடு மாதிரி கட்டிட்டு வந்தால் போனால் ஸ்டே பண்ணுவேன். ஒரு ரேட்டு வந்துச்சுன்னா சேல்ஸ் பண்ணிவிடும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் நீங்கள் கண்டிப்பாக அந்த லேண்டு வந்து சூட் ஆகும். இல்லை நான் சேல்ஸே பண்ண மாட்டேன், என்னோடய ஃப்யூச்சருக்காக வாங்குகிறேன், என்னோடய பசங்களுக்காக, இல்லை வந்து என்னோடய டாக்டருக்காக, சன்னுக்காக அது மாதிரி வாங்குகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. கண்டிப்பாக பாருங்கள். ஓகேனா என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம பார்த்து கண்டிப்பாக முடிச்சிக்கலாங்க. நம்மளுக்கு டைரக்ட் ஓனர் தான், எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ எதுவும் இல்லை.
நம்மளுக்கு வந்து ஓனர் டைரக்ட் ஓனர் தான், ஓனர் டு ஓனர் சிட்டிங் தான். நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்ட சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. ஸோ சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ உங்களுக்கு கம்மி பண்ணி பேசி நெகோஷியல் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. ஏன்னா வந்து ஸ்டேட் பைபாஸ்னால் ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு ஒரு 600-700 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸ் இருக்குது. 1 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும். ஒரு 600-700 மீட்டர்லேயே ஸ்டேட் பைபாஸ் இருக்குது. பஸ் போகிற ரூட்டும் ஒரு 600 மீட்டர் தாங்க வரும். வில்லேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது, ஒரு 300-400 மீட்டர்லேயே. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 3 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய டவுன் இருக்குது உங்களுக்கு. அந்த டவுனில் ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம் எல்லாமே இருக்குதுங்க. அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா பொருளும் அதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 24 லட்ச ரூபா ஃபைனல் ப்ரைஸாக சொல்கிறாரு. இந்த ரேட்லேருந்து கம்மி பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க, பேசி பார்க்கலாம் ஓனர்கிட்ட. ஸோ தேக்கு மரம்லாம் ஃபுல்லாக வரப்பில் தான் இருக்குது உங்களுக்கு. எதுவுமே வந்து நடுவில் இருக்கிறது அது மாதிரி எதுவுமே இல்லை. தேக்கு மரம், வேப்ப மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் பார்டரில் தான் இருக்குது, வரப்பில் தான் இருக்குது. அதனால நீங்கள் சென்டரில் வந்து ஏதாவது பயிர் பண்ணணும், வேர்க்கடலை, நெல் பயிர் ஏதாவது பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் எல்லாமே தாராளமாக பண்ணிக்கலாங்க. லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி சமமாக தான் இருக்கும், மட்டமாக தான் இருக்கும், டவுனாலாம் இருக்காது. சில லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரோடுக்கும் லேண்டுக்கும் ஒரு 2 அடி 3 அடி டவுன் இருக்கும். பட் ஆனால் இந்த லேண்ட் வந்து அப்படி இல்லை, சரி சமமாக இருக்கும். லேண்டுக்கும் நம்ம ரோடுக்கும் பார்த்திங்கன்னா சரி சமமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மண் காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா ரெட் சாயிலான மண்ணுங்க. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காட்டுறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் கால் பண்ணிங்களோ கால் பண்ணி பேசிவிட்டேன். ஒருத்தர் 2 பேர் மிஸ் ஆகியிருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணிடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.